பிரைஸ் தி லார்ட். அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பின் சகோதரர்களே, இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். யாரெல்லாம் விசுவாசமாய் ஆர்வமாய் இப்பொழுது இந்த செய்தியை கேட்க அமர்ந்து இருக்கிறீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இப்பொழுது ஆட்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மகிமை இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு தேவ செய்தி ஆனாலும் சரி, கேட்கிறதற்கு ஆசையும் ஆர்வமும் வேணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தாவின் பிரசன்னமும் வேணும். எங்கெல்லாம் ஆசையும் ஆர்வத்தோடும் யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அருகாமையில இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். அப்பொழுது தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறார்கள். பரலோகமே உங்களை அந்த நேரத்திலே பார்க்கிறது. அந்த செய்தியை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பார்க்கிறது. அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரர்களே, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கை மாறணும் என்று விரும்புகிறார்களோ, எந்த இருதயத்திலெல்லாம் ஆண்டவருடைய வசனம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் யாரோ, அவர்களை பரலோகம் பார்க்கிற பார்வையே சிறப்பானதாக இருக்கிறது. ஆண்டவர் அவர் அருகில் மிக மிக அருகில் வந்து விடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது இப்பொழுது வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை சரியில்லாம மனம் உடைந்து இருக்கலாம், சமாதானம் குறைஞ்சிருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரர்களே, இனி வாழ்றதுக்கு வழியே இல்லை என்று சொல்லி கூட மன உளைச்சல் நிமித்தம் வழி இல்லாம நீங்க தற்கொலைக்கு கூட முயன்று கொண்டு இருக்கலாம். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, இப்பொழுது ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த செய்தி எனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருமா என்று யாராவது ஏக்கத்தோடு நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு நன்மை இன்றைக்கு நடக்கும். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரர்களே, நம்முடைய இந்திய தேச மக்கள் ஆகிய நாம், தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நாம், சிறப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள், நாம இறைப்பற்று உள்ளவர்கள். நம்முடைய சகோதரர்கள் தெய்வ பயம், இறைப்பற்று உள்ளவர்கள், கடவுளை அதிகமா தேட வேண்டும் என்ற ஒரு ஆர்வமுடைய மக்கள் நம்முடைய சகோதரர்கள். நான் கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்பொழுது வழிகளிலே அவர்களுடைய ஆலயங்களில் அவர்கள் செய்கிற வழிபாடுகளை நான் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பக்தி முயற்சிகளை நான் பார்க்கும் பொழுது, மெய்யாகவே இந்த மக்கள் இவ்வளவு வைராகியமா இருக்கிறார்களே என்று நான் எண்ணுவது உண்டு. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மக்கள். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஆனால் அந்த பக்தி வைராக்கியத்தை யாரிடத்துல செலுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அல்லேலூயா. சரியான ஒரு இடத்துக்கு, சரியான ஒரு வழிக்கு, அல்லது சரியான ஒரு ஆண்டவருக்கு நாம செலுத்துகிற பக்தி தான், அதுதான் சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். மற்றபடி எல்லாம் புல்லுக்கு இறைத்த தண்ணியை போலதான் மாறிவிடும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஏதேன்ஸ் என்கிற நகரத்திலே அவர் இருக்கிறார். நான் வாசிக்க போகிறது திருத்தூதர்கள் பணிகள் அல்லது அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்துல இருக்கிற நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 17வது அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போஸ்தலன் பவுல் ஏதேன்ஸ் என்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அப்பொழுது அந்த ஏதேன்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு கடவுளை தேடக்கூடிய எண்ணம் உடையவர்களாக அவர்கள் இருந்தாங்க. அந்த ஏதேன்ஸ் நகரத்தை பவுல் அப்போஸ்தலன் சுற்றி பார்த்து கொண்டு வரும்பொழுது, அந்த நகரம் முழுவதும் சிலைகள் நிறைந்திருக்கிறதை கண்டு அவர் மனம் கலங்கினார். 17வது வசனத்துல, எனவே அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுவோரோடும் சந்தை வெளிகளில் சந்தித்த மக்களோடும் ஒவ்வொரு நாளும் விவாதித்து வந்தார். ஒவ்வொரு நாளும் எதை பத்தி விவாதித்து வந்திருப்பார்? அவருடைய விவாதம் எதை வெளிப்படுத்தியிருக்கும் என்றால், எனக்கு அன்புக்குரியவர்களே, மெய்யான தேவன் யார் என்பதை தான் வெளிப்படுத்தியிருக்கும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அடிப்படையாக வைத்துதான் அவருடைய விவாதம் இருந்திருக்கும். இப்போ இந்த மக்கள்
இங்க 18ஆம் வசனத்துல எப்பிக்கூரார் ஸ்தோயிக்கர் ஆகிய மெய்யியல் அறிஞர்கள் சிலர் அவருடன் கலந்து உரையாடினர். வேறு சிலர் இவன் என்னத்தான் பிதற்றுகிறான் என்றனர். அவர் இயேசுவையும் அவரது உயிர்த்தெழுதலையும் நற்செய்தியாக அறிவித்து வந்ததால் மற்றும் சிலர் இவன் வேற்று தெய்வங்களை பற்றி அறிவிப்பவன் போல் தெரிகிறது என்றார். பார்த்தீங்களா, நான் சொன்ன பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலன் அறிவிக்கிறார். அல்லேலூயா. யார்கிட்ட அறிவிக்கிறார்னா, பெரிய பெரிய பிலாசபர்ஸ் கிட்ட, மெய்யியல் பேசுகிறவங்க கிட்ட, இறையியல் தியாலஜி பேசுகிறவங்க கிட்ட அவர் உட்கார்ந்து அவர்களோடு விவாதம் பண்ணுகிறார். தன் ஆண்டவனை அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அரையோபாகு என்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு மன்றத்துக்கு அழைத்து போய் அங்கு மாஸ் மேடை என்கிற இடத்துல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை அந்த மக்கள் ஆர்வமாய் கேட்கிறாங்க. கவனிங்க, இந்த ஏதேன்ஸ் நகர மக்கள் புதிய தகவல்களை, புதிய செய்திகளை கேட்பதில், அதை குறித்து ஆராய்வதில் அவங்க மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனையே அழைச்சிட்டு போனாங்கன்னா, அது வரையில அவங்க கேள்விப்படாத ஒரு விஷயத்தை பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இயேசு ஆண்டவரை பற்றி பேசுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார், அவரை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுவார்கள் என்பதையும் பற்றியும் பேசுகிறார். இது ஏதேன்ஸ் நகர மக்களுக்கு புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இன்னைக்கு நாம கூட எதை பிரசங்கிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா, நம்ம இயேசு அற்புதம் செய்வார் பிரசங்கிக்கிறோம். சரி, தப்பே இல்லை, சரியானது தான். இயேசு விடுதலை ஆக்குவார், சரியானது தான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகையை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இங்க நம்ம வாசிக்கிறோம், இந்த பகுதியில வாசிச்சுனேன் 17ஆவது வசனத்துல, ஏதேன்ஸ் நகரத்துக்குள்ள 17-18 நம்ம வாசிக்கிறோம். ஏதேன்ஸ் நகரத்திற்குள்ள அப்போஸ்தலன் பவுல் போகும்பொழுது அந்த நகரம் முழுவதும் சிலைகளால் நிரம்பி இருந்தது. அந்த நகரம் முழுவதும் சிலைகள். இதை பார்த்ததும் பவுல் அப்போஸ்தலன் மனம் கலங்கினாராம். எதற்காக அவர் மனம் கலங்கி இருப்பாரு அப்படின்னா, எனக்கு அன்பானவர்களே, அங்க யாரெல்லாம் இருந்தாங்க? அவர் தொழுகை கூடத்தில் யூதர்களோடும் கடவுளை வழிபடுபவரோடும் சந்தை, அங்க யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க? யூதர்கள் இருந்திருக்கிறாங்க, கடவுளை வழிபடுகிறவர்கள் இருந்திருக்கிறாங்க. யூதர்கள் இருந்திருக்கிறாங்க என்று இங்க முக்கியமா குறிப்பிடப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தை முக்கியமாய் குறிப்பிடப்படுகிறது என்றால், யூதர்கள் ஒரே தெய்வ வணக்கத்தை உடையவர்கள், ஒரே தேவனை உடையவர்கள், உருவ வழிபாட்டை, அருவருக்கிற கடவுளை ஆராதிக்கிறவர்கள், யெகோவா தேவனை, யாவே தேவனை அவர்கள் ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் இருக்கிற இடத்துல, அந்த நகரத்துல சிலைகள் இருக்கிறதை பார்த்து பவுல் அப்போஸ்தலனுக்கு மனம் வெதும்பி போகிறது. என்ன காரணம்? அந்த நகரத்துல அந்த மக்கள் சிலை வைத்திருக்கிறதை பார்த்தால, எனக்கு தெரிஞ்ச வரையில ஆண்டவரை அறிந்த அந்த மக்கள் அறியாத அவர்களுக்கு சொல்லாம அவர்களை போலவே ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே என்றுதான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அதே மற்ற சகோதரர்களை போலதான் இருக்கிறோம். மற்ற சகோதரிகளை போலதான் நம்முடைய சகோதரர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. ஏதேன்ஸ் நகரத்துல யூதர்கள், ஆண்டவரை அறிந்த யூதர்கள், யெகோவா தேவனை அறிந்த யூதர்கள், ஒரே தெய்வனை, உருவமற்ற கடவுளை வழிபடக்கூடிய யூதர்கள், அவருக்கு சிலை இல்லை, அவருக்கு ரூபம் இல்லை என்பதை அறிந்த, சொரூபம் இல்லை அவருக்கு என்பதை அறிந்த யூதர்கள் அதை கண்டுகொள்ளாம இருந்திருக்கிறாங்க. அல்லது அந்த மக்களுடைய வழிமுறையில இவங்களும் போயிருக்கிறாங்க. இது வேதனைக்குரிய ஒரு விஷயம் அல்லவா? இன்றைக்கு அளவிலும் கூட பாருங்க, நம்மளுடைய ஊர்களில், நம்மளுடைய ஆலயங்களுக்குள்ள நம்ம போகும்போது எத்தனை சிலைகள் இருக்கிறது, எத்தனை சிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சிலைகளே இல்லாமல் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதா? சிலைகளே இல்லாமல் ஆண்டவரை நாம் அன்பு செய்ய முடியாதா? முடியாதா? இந்த சிலையை எத்தனை சிலைகள் ஆலயத்துல, எத்தனை சிலைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண பெயர். அல்லேலூயா.
ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண பெயர். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, நான் ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். பவுல் அப்போஸ்தலன் இந்த மாஸ் மேடையில நின்று பிரசங்கிக்கூடிய பிரசங்கத்துல 29வது வசனம், 17வது அதிகாரம் 29வது வசனத்துல அவர் சொல்லுகிறத நீங்க கவனிச்சு பாருங்க. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. அல்லேலூயா. கடவுள் இப்படி இருப்பாரு, கற்பனையா ஒரு உருவத்தை செஞ்சு இப்படி இருப்பாரு, இயேசு இப்படி இருப்பாரு என்ற ஒரு கற்பனையான ஒரு உருவம், அதை செய்வது முறையாகாது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இதை நான் பிரசங்கிக்கிறதுனாலதான் பல இடங்கள்ல நான் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும் எதுவானாலும் சரி, எனக்கு எனக்கு வெல்கம் வேணும், வரவேற்பு வேணும்னு சொல்லிட்டு நான் சபைக்கு ஊழியத்திற்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு எதிராக நான் அவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்று நான் எப்படி பிரசங்கிக்க முடியும்? பிரசங்கிக்கவே மாட்டேன் ஒரு பொழுதும். அல்லேலூயா. மனிதனை திருப்திப்படுத்த நான் ஒருபோதும் விரும்பவே மாட்டேன். நான் ஆண்டவரை திருப்திப்படுத்த விரும்புறேன். ஆகவேதான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. என்ன தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, புதுசா பாக்குறவங்க, என்னோட அன்பாக பழகினவங்க யாரா இருந்தாலும் சரி, எனக்கு அன்பானவர்களே, மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. அப்படின்னா சரியில்லை, சரியில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனம் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகின்றார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பளிப்பார். இறந்து அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாரும் தெளிவுபடுத்தினர். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இங்க தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரு இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன். அல்லேலூயா. ஒரு நாள் வரும் என்று சொல்கிறார். ஒரு நாள் வரும். எதுக்கு அந்த ஒரு நாள் வரும் சொல்றாரு? யாருக்காக வரும்? தீர்ப்புன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்றாரு? யாருக்காக எச்சரிக்கை கொடுக்கிறாரு, கண்டிக்கிறாரு? சிலைகளை ஆராதிக்கிறவர்கள், சிலையை வைத்து வணங்குகிறவர்களை குறித்து. அல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரியர்களே, அந்த தண்டனை தீர்ப்பு நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்க உள்ள அறைக்குள்ள சென்று நீங்க கதவை தாளிட்டு அவரை நோக்கி குரல் எழுப்பினாலே அவர் பதில் தருவார். உத்தம இருதயத்தோட முழு மனதோட நீங்க அவரை தேடினாலே அவர் உங்களுக்கு தென்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்கு சிலை என்று ஒன்று வேண்டும் என்று அவசியமே இல்லை. அது எந்த சிலையா இருந்தாலும் சரி, யாருடைய சிலையா இருந்தாலும் சரி, சிலைகளை ஒதுக்கி விடுங்க. புது வாழ்வு உங்களுக்கு, நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் வசனத்தை கேட்ட, என் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய இருதயமும் இப்பொழுது தொடப்படட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனமாற்றம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரின் ஆவியானவர் இப்பொழுது நீ ஒவ்வொருவரையும் தொட்டு புது வாழ்வை இவர்களுக்கு தருவீராக. வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் சாயந்தரம் 5:30 மணிக்கு என் வீட்டுல பிரேயர் நடக்குது. 5:30 இருந்து ஒரு 6:30, 6:45 வரலும் இருக்கும். தாராளமா யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். எந்த சபைக்கு போறவங்களாலும் கலந்துக்கலாம். உங்க விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் வரலாம். இந்த சீலோவாம் காஸ்பல் மிஷன் என்பது ஒரு சபை இல்லை, அது ஒரு சுவிசேஷ இயக்கம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாலையில ஆராதனை ஏன் நடத்துறேன், வழிபாடு ஏன் செய்யறோம், ஜெபிக்கிறோம்னாக்கா, காலையில எல்லாரும் சர்ச்சைக்கு போவீங்க, அதுக்காக தான். அதுக்கு இடையூறு இருக்கக்கூடாது இல்லையா? ஆகவே இது ஒரு சபை நினைச்சுக்காதீங்க, இது ஒரு சுவிசேஷ இயக்கம். நீங்க தாராளமா வந்து கலந்துக்க விரும்புறவங்க கலந்துக்கலாம். மற்ற மதத்தை சேர்ந்தவங்க கூட வரலாம், தாராளமா வரலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா, வியாதியா, தொல்லையா, துன்பங்களா, எதுவானாலும் சரி, நீங்க தாராளமா தேடி வரலாம். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். நானும் உங்களுக்கு ஜெபிப்பேன். உங்களுக்கு அவர் ஆண்டவர் நிச்சயம் விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட்.